இந்த உலகத்தில் யாருக்கும் உன்னை மாற்றும் அதிகாரமும் சக்தியும் இல்லை. அவர்கள் உனக்கு ஆலோசனை தரலாம், ஊக்கம் தரலாம், உதவி செய்யலாம். ஆனால் மாற்றம், உயர்வு, அது உனக்குள் உருவாகும் விஷயம். உன்னால் மட்டும், உன்னுடைய முடிவுகள் மூலம் மட்டும். இந்த உலகத்தில் யாருக்கும் உன்னை மாற்றும் அதிகாரமும் சக்தியும் இல்லை. ஒரு விதையை யாரும் இழுத்து மரமாக்க முடியாது. அது உள்ளிருந்துதான் வளர வேண்டும். அதுபோலதான் நாமும். நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்தை, உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை, உங்கள் இதயத்தில் இருக்கும் வேதனையை உலகத்தில் நீங்கள் உணரும் அளவுக்கு யாரும் உணர முடியாது. அதனால்தான் யாரும் முழுமையாக உங்களை உயர்த்த முடியாது. அவர்கள் பேசலாம், ஆதரிக்கலாம், ஆறுதல் கூறலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளை நீங்களேதான் எழுப்ப முடியும். உன் இரத்தத்தில் ஓடுவது போல உன் பிடிவாதம் யாருடைய இரத்தத்திலும் ஓடாது. அதனால் உன்னை உயர்த்த வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அது யாரையும் காத்திருக்காது, யாருக்காகவும் மந்தமாகாது. நீ எழுந்திருக்கிறாயா, நீ விழித்திருக்கிறாயா, நீ கற்றுக்கொள்கிறாயா, நீ ஆழ்கிறாயா? நேரம் பார்த்து கொள்ளாது. அது கடிகாரத்தின் அதே வேகத்தில் நகரும். அந்த நேரத்தில் நீ முன்னேற வேண்டும் என்றால் உன் கால் நீயே தூக்க வேண்டும். நேரம் உன் கையை பிடித்து இழுத்து உன்னை உயர்த்தாது. அது உன்னை காத்திருக்காது. நீ உன்னை நீயே ஊக்குவிக்கவில்லை என்றால் நேரம் உன்னை தூசி மேல் விட்டுவிடும். உலகத்தில் எல்லாருக்கும் தத்தம் வாழ்வின் சுமை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் பணி, தங்கள் பிரச்சனை, தங்கள் கனவு. உன் வாழ்க்கைக்காக, உன் கனவுகளுக்காக, உன் வளர்ச்சிக்காக நாள் முழுவதும் யோசிப்பது யாரா இருக்கப் போகிறார்கள்? யாரும் இல்லை, நீயே. அதனால் உன் சிந்தனையை பாதுகாப்பது, உன் பாதையை அமைப்பது, உன் மனதை வளர்ப்பது நீயே செய்ய வேண்டும். உன் வலிமை நிரந்தரம். பிறர் உனக்கு தரும் உதவி ஒரு படிக்கட்டை போன்றது. அது சில அடிகள் உயர்த்தும். ஆனால் நீ உன் கால்களால் ஏறும் உயரம் அது முடிவில்லாதது. ஒரு படிக்கட்டு ஓரளவுக்கு மட்டுமே உதவும். பின்னர் நீயே நடக்க வேண்டும். அதனால்தான் உன் மனம், உன் உடல், உன் பழக்கங்கள் உன்னை எங்கே கொண்டு போகிறது என்பது முக்கியம். பிறர் உதவி நாளைக்கு மறைந்து போகலாம். ஆனால் உன்னுள் உள்ள வலிமை அது எப்போதும் உன்னுடன் இருக்கும். நீங்கள் கவனித்திருக்கணும், ஒரு ரயில் எங்கோ நடுவில் நின்றுவிட்டால் அதன் உள்ளிருக்கும் மக்களும் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டு விடுவார்கள். அவர்கள் எதையும் பார்க்க முடியாது, எங்கும் செல்ல முடியாது. அவர்கள் ஏமாற்றத்திலேயே இருப்பார்கள். தன்னை உயர்த்தாத மனிதன் வாழ்க்கையும் அதே மாதிரி. அவன் நின்றுவிட்டான், அவன் கனவுகள் நின்றுவிட்டது, அவனின் வளர்ச்சியும் நின்றுவிட்டது. அவன் நேற்று இருந்த இடத்திலேயே இன்னும் இருக்கிறான். ஏன்? ஏனென்றால் செய்ய வேண்டியதை யாரோ ஒருவர் செய்து தருவார்கள் என்று அவன் காத்திருக்கிறான். ஒரு காயம் ஏற்பட்டால் மருத்துவர் கட்டு போடுவார். ஆனால் குணமாகும் ஆற்றல் உடலுக்குள்ளே. அதே போல உன் மன காயம், உன் கடந்தது, உன் பயம், உன் தவறு, இதையெல்லாம் குணப்படுத்தும் சக்தி உன்னுள்ளேயே உண்டு. நீ உன்னை உயர்த்தினால் அந்த சக்தியும் விழித்தெழும். உயர்வு ஒரு தனி பயணம். வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மை. உயர்வு ஒருபோதும் கூட்டமாக நடைபெறாது. அது எப்போதும் ஒரு மனிதனின் உள்ளார்ந்த பயணமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் அருகில் நடக்கலாம், ஆனால் உன்னை உயர்த்தும் கால் நீயே ஓங்க வேண்டும். அதனால்தான் உன்னை நீயே தான் உயர்த்த வேண்டும். ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தவுடனே அடுத்த கேள்வி உடனே எழுகிறது. அது எப்படி தொடங்கும்? வாழ்க்கையை மாற்றுவது ஒரு இரவு நேர வேலை அல்ல, ஒரு விறுவிறுப்பான நிகழ்வும் அல்ல. அது ஒரு நிசப்தமான புரிதல். அது ஒரு அமைதியான உணர்வு, ஒரு உள்ளார்ந்த விழிப்பு. அந்த விழிப்புதான் உயர்வு தொடங்கும் மேல்படி. இப்போது அதை ஒன்றொன்றாக நான் விரித்து சொல்கிறேன். உன்னை உயர்த்துவது பெரிய காரியத்திலிருந்து தொடங்குவதில்லை. ஒரு மிக சிறிய ஆனால் மிக ஆழமான முதல் வாக்கிலிருந்து தொடங்குகிறது. இனி என் வாழ்க்கையை நான் பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறேன். இதுதான் ஆரம்பம். அது ஒரு நொடி நேரம். ஆனால் அந்த நொடி 100 ஆண்டுகளை மாற்றும் வலிமை கொண்டது. ஒரு சீடன் குருவிடம் கேட்டான், எனக்கு வாழ்க்கையை மாறவில்லை குருவே, நான் முயற்சி செய்தாலும் முடியவில்லை. அப்போது குரு சொன்னார், நீ உன் வாழ்க்கைக்கு 100% பொறுப்பு எடுத்து வாழும் அந்த நொடி முதல் உன் மாற்றம் தொடங்குகிறது. யாரையும் குறை சொல்லாத மனநிலை, யாரிடமும் சார்ந்து இருக்காத மனநிலை, யார் என்ன சொன்னாலும் உன் பாதையை எடுக்க தயங்காத மனநிலை.
இந்த ஒரு முடிவினையே பலரால் எடுக்க முடியாது. அதை எடுப்பவர் உயர்வு பாதையில் நுழைந்து விட்டார். உனக்கு உன்னை விட வலிமை யாரும் இல்லை. ஆனால் மனிதன் முதலில் நம்பாமல் இருப்பது அதுதான், தன்னையே. உன்னை உயர்த்த நீ முதலில் செய்ய வேண்டியது ஒன்று, உன்னை நம்புதல். உன்னை நம்புவது ஒரு பெரிய உரை இல்லை, ஒரு கோஷம் இல்லை, ஒரு ஓசை இல்லை. அது உன்னிடமிருந்து உனக்கே வரும் ஒரு அமைதியான நம்பிக்கை. நான் என்னை மீண்டும் எழுப்பிக் கொள்வேன், நான் எனது வாழ்க்கையை மாற்றுவேன். இந்த வார்த்தைகள் சத்தமாக கத்த வேண்டியவை அல்ல, அவை இதயத்தில் மெதுவாக ஒலிக்கும் ஒரு உறுதி. ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி உருவாகும்? செயலால், சிறிய செயலால், தினசரி செயலால். இதை கேளுங்கள். நீ உன்னிடம் சொன்னதை நீ நிறைவேற்றும் போது நீ உன்னை நம்பத் தொடங்குவாய். உன்னை உயர்த்துவது ஒரு மாபெரும் கயிறு இழுப்பதல்ல, அது சிறிய செயல்கள் நாள்தோறும் குவிக்கிறது. ஒரு கல் கூட நீரின் துளியால் படிப்படியாக கரைகிறது. அதேபோல் ஒரு மனிதனின் பழக்கங்கள் அவனை உயர்த்துவதோ அழிக்கவோ செய்யும். அதனால் உன்னை உயர்த்தும் தொடக்கம் எப்போதும் இந்த 3 சிறிய செயல்களில் இருக்கும். உன் காலையில் ஒரு அமைதியான நேரம், உனக்கான ஒரு சிறிய ஒழுக்க தீர்மானம், நாளை இன்று விட 1 மடங்கு மேல். இதுவே தொடக்கம். சிறியதாக தோன்றலாம், ஆனால் இவை கல்லினுள்ளே இருக்கும் சிற்பத்தை கொண்டு வரும் உபகரணங்கள். நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நீ ஆகிறாய். நட்டுப்போன சிந்தனை நம்மை மண்ணில் தள்ளும், நம்பிக்கையான சிந்தனை நம்மை வானத்தில் தூக்கும். அதனால் உன்னை உயர்த்தும் தொடக்கம் முதலில் உன் சிந்தனையை சுத்தப்படுத்துவதில்தான் உள்ளது. என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான், எப்படி நான் உயர்வேன்? இந்த வார்த்தைகள் உன்னை பூட்டி வைத்த சங்கிலி. அது உடைய வேண்டும் என்றால் இந்த புதிய சிந்தனைகளை அதற்கு பதிலாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னால் இயலும், நான் முன்னேறுவேன், இனி நான் என்னை உயர்த்துவேன். உயர்வு என்பது உன் எண்ணத்தில்தான் முதலில் பிறக்கும்.